بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يظنون أنهم ملاقو ربهم وأنهم إليه راجعون صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நம் அனைவருக்கும் ஆரோக்கியமான ஹைர்கள் நிறைந்த காலங்களாக வரக்கூடிய காலங்களை அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு, தற்பொழுது ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள், சகோதர சகோதரிகள் ஏ-லெவல் பரீட்சைக்காக வேண்டி தோற்றியிருக்கிறார்கள், பரீட்சை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அனைவருக்கும் நல்லது கிட்ட வேண்டும், ஆரோக்கியமான வாழ்வு கிட்ட வேண்டும், அவர்களுடைய முயற்சி அவர்களுக்கு வெற்றிகரமானதாக அமைய வேண்டும். அவர்களுடைய முயற்சி அவர்களுக்கு வெற்றிகரமானதாக அமைவது போலவே அவர்களை கொண்டு சமூகமும் நாடும் நலன் பெற வேண்டும், பலன் பெற வேண்டும், நாட்டுக்கும் சமூகத்துக்கும் பிரயோசனமுள்ள பிரஜைகளாக அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு, அந்த மாணவ மாணவிகளுடன் ஒரு சில வார்த்தைகள், அவர்களுடைய எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மேலெண்ணம் அவர்களிடம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது மிக பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்று எதை எடுத்துக்கொண்டாலும் சடவாத பார்வையை கொண்டுதான் அனைத்துமே பார்க்கப்படுகிறது. அது நட்பாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு சடவாத பார்வை தான் அந்த பார்வைக்கு பின்னால் இருக்கிறது. அது கல்வியிலும் விதிவிலக்கில்லாமல் மாறிவிட்டது. கல்வியும் ஒரு சடவாத சிந்தனையுடன், சடவாத எழுச்சியை எதிர்பார்த்து, சடவாத ஒரு உறவுக்காக வேண்டித்தான் இந்த கல்வி கூட இன்று கற்கப்படுகிறது, கற்பிக்கப்படுகிறது. அதற்காக வேண்டி மாணவர்கள் மாணவிகள் ஆயத்தமாகி கொண்டும் இருக்கிறார்கள். எங்களுடைய வீடுகளில் சரளமாக சொல்லுவார்கள், படிக்காவிட்டால் என்ன செய்ய வேண்டி வரும், இன்ன வேலைகள் செய்ய வேண்டி வரும். நான் என்ன வேலை என்று சொல்ல விரும்பவில்லை என்றால் அந்த சமூகத்தை, அந்த கூட்டத்தாரை இன்சல் பண்ணியதாக அது ஆகிவிடும். ஒரு குழந்தை பரீட்சைக்கு படிக்காவிட்டால், படிப்பில் ஆர்வம் செலுத்தாவிட்டால், யாரைப்போல் ஆகுவாய், இவரைப்போல் ஆகுவாய், அவரைப்போல் ஆகுவாய் என்று சொல்லி நாங்கள் சில பணிகளை தரம் குறைத்து அந்த பணி செய்யக்கூடியவனாகத்தான் நீ இருப்பாய் என்று சொல்லி அவர்களை நாங்கள் எச்சரிப்பது வழக்கம். எதுக்கு படிக்கிறோம் என்று சொன்னால் அவரை மாதிரி ஆகாமல் இருப்பதற்காக வேண்டி படிக்கிறேன். அதுதான் நோக்கமாக மாறிவிட்டது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கல்வியினுடைய புனிதத்துவத்தை பாழாக்கி விடாதீர்கள். கல்வி என்பது, ஞானம் என்பது, அறிவு என்பது அது ஒரு மிக உன்னதமான ஒரு சொத்து, உன்னதமான சொத்து. அதை கொண்டுதான் மனித சமூகத்துக்கு ஈடேற்றம் இருக்கிறது. மனித சமூகம் அதை கொண்டுதான் வித்தியாசப்படுகிறார்கள். மனித சமூகம் அதை கொண்டுதான் சமூகத்தில் வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாம், குர்ஆன், சுன்னா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறது.
நான் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி இதை சொல்லுகின்றேன். கல்வியினுடைய அடிப்படையான நோக்கம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய பார்வையில் தகவல் திரட்டுவதல்ல. இன்ஃபர்மேஷனுக்காக வேண்டி யாரும் படிக்க வேணாம். எனக்கு தெரியும் அவருக்கு தெரியாது என்று சொல்லி என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஒருவருக்கு தெரியும் அவருக்கு தெரியாது. தெரியும் என்பதும் தெரியாது என்பதும் மட்டும் வித்தியாசம் அல்ல. தெரிந்தவன் தெரிந்ததை கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும், செய்ய வேண்டும், செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். அதனால தான் எஜுகேஷன் என்பது இன்ஃபர்மேஷன் அல்ல, அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். மனிதனை மாற்றி அமைக்கக்கூடியதுக்கு பெயர் தான் கல்வி. ஒருவருடைய கல்வி அவரை மாற்றவில்லை, அவரிடத்தில் எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் கொண்டு வரவில்லை. அவர் கற்றுக்கொள்வதற்கு முன்னால் எப்படி இருந்தாரோ அதே போலதான் கற்றுக்கொண்டதற்கு பிறகும் இருக்கிறார் என்றிருந்தால் அவருடைய கல்வியினூடாக ஏற்பட்ட மாற்றம் இன்ஃபர்மேஷன் என்பது மட்டும்தான். இன்ஃபர்மேஷன் நோக்கமல்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷன். அறியாத்தனத்தில் ஒரு தவறை செய்திருக்கிறேன், எனக்கு இன்றைக்கு தெரியும் நான் செஞ்சது தவறு. அப்போ என்ன செய்ய வேண்டும்? அந்த தவறை விட்டும் வெளியே வர வேண்டும், விடுபட வேண்டும். மாஷா அல்லாஹ், சமூகத்தில் அப்படிப்பட்ட எம்மாத்திரமோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கிறது. அறியாமையில் செய்த தவறுகள், அறியாமையில் செய்த குற்றங்கள், அவைகளை உணர்ந்து அதிலிருந்து விடுபட்டு அதை திருப்பி கொடுத்து, சுப்ஹானல்லாஹ், எத்தனையோ வகையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் சமூகத்தில் நடந்திருக்கிறது. மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் சொல்லக்கூடிய பணிவான ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், நீங்கள் கற்றுக்கொண்டவைகள் வேல்யூஸ், நீங்கள் கற்றுக்கொண்ட விழும்பியங்கள் இருக்கிறதே, இது புத்தகத்திலேயோ உடையோ அல்லது பரீட்சையோடையோ முடிந்துவிடக்கூடாது. இது வாழ்க்கை நெடுகிலும் தொடர வேண்டும். புத்தகத்திலும் பரீட்சையிலும் பரீட்சை தாட்களிலும் மட்டும் அது இருக்கும் என்றிருந்தால் அது இன்ஃபர்மேஷனாக மட்டும்தான் இருக்கும். எனவே வாழ்க்கையில் கல்வியினுடைய பிரதானமான ஒரு நோக்கம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது எங்களை மாற்ற வேண்டும். நாங்கள் மாறி விட்டோம், சுப்ஹானல்லாஹ், எங்களை புரட்டி போட்டு விட்டது. இரண்டாவது, கல்வியினூடாக யாரும் நியத்து வைக்க வேண்டாம், நினைப்பு கொள்ள வேண்டாம் இது ஒரு வாழ்வாதாரத்துக்கான ஒரு வழி என்று சொல்லி. கல்வியினூடாக வாழ்வாதாரம், நல்ல தொழில் செய்ய முடியும், நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல ஊதியம் கிடைக்கும், எனக்கும் என் குடும்பத்துக்கும் வாழ முடியும், நான் மௌத்தாகி விட்டால், இறையடி சேர்ந்து விட்டால் என் குடும்பத்துக்கு பென்ஷன் போய் சேர்ந்து கொள்ளும். சுப்ஹானல்லாஹ், நாங்கள் எங்களுடைய பாசையில் சொல்லுவதாக இருந்தால், மாடு வாங்குவது, பசு வாங்குவது யாரும் வீட்டுக்கு சாணி எடுப்பதற்கல்ல, பால் கறப்பதற்கு. ஆனால் சாணி கிடைக்கத்தான் செய்யும். பால் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதை விடவும் கூடுதலாக சாணியும் கிடைக்கத்தான் செய்யும். கல்வி என்பது வாழ்வாதாரத்துக்கான ஒரு டூல்ஸ் அல்ல. கல்வி என்பது சர்வீஸ், பிறரை வாழ வைப்பதற்காக வேண்டி, பிறரை வாழ வைப்பதற்கான ஒரு டூல்ஸ். அதனால தான் இன்று கூட அரச சேவையில் கல்விக்கு சொல்லப்படும் எஜுகேஷனல் சர்வீஸ், கல்வி பணி, பனிமலை, கல்வி காரியாலயங்களுக்கு சொல்கிறது அது ஒரு பனிமலை, அது ஒரு பணி செய்யப்படக்கூடிய இடம். சுப்ஹானல்லாஹ். எனவே கல்வியினுடைய பிரதானமான இரண்டாவது நோக்கம் அது ஒரு வாழ்வாதாரத்துக்கான, ஒரு சர்வைவலுக்கான ஒரு ப்ராடக்ட் அல்லது, அது ஒரு சர்வீஸ். பிறரை வாழ வைப்பதற்காக வேண்டி, பிறருக்கு உண்மையை சொல்லுவதற்காக வேண்டி, பிறரை நெறிப்படுத்துவதற்காக வேண்டி, பிறருக்கு வழி சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட, நாங்கள் கற்றுக்கொண்ட உண்டு. மூணாவது, இதையும் கொஞ்சம் புரிந்து கொள்வோம். இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? கடமைகளை சரியாக செய்யவில்லையே என்ற உணர்வில் வாழ வேண்டிய சமூகம், உரிமைகள் சரியாக கிடைக்கவில்லையே என்று பதட்டத்திலும் பித்தாட்டத்திலும் வாழக்கூடிய சமூகமாக சமூகம் மாறிவிட்டது.
யாரை எடுத்துக்கொண்டாலும் எனக்கு கிடைக்க வேண்டியவைகள் கிடைக்கவில்லை என்றுதான் அனைவருமே முறைப்பாடு செய்கிறார்கள். இந்த உலக வாழ்க்கையில் காண இல்லை, என்னால் செய்ய வேண்டியவைகளை சரியாக செய்து கொள்ள கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படக்கூடியவர்களை காணவில்லை. டியூட்டி செய்ய படித்துக் கொள்ளுங்கள். நான் என்ன செய்யணும், எனக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்பது அது என்னுடைய ரைட்ஸ். என்னுடைய ரைட்ஸை எனக்கு விட்டு கொடுக்க முடியும். ஆனால் என்னுடைய டியூட்டியில் எனக்கு ஒரு பொழுதுமே அசமந்து போக்கா, அதாவது அதில் எனக்கு பொடுபோக்காக இருக்க முடியாது. அதில் பொடுபோக்குத்தனம் செய்வதற்கு அனுமதி கிடையாது. ஏனென்றால் நாங்கள்லாம் மறுமை வாழ்வை நம்பியவர்கள். உலக வாழ்வுக்கு பிறகு ஒரு நிலையான நிரந்தரமான ஒரு மறுவுலக வாழ்வை நாங்கள் காத்திருக்கிறோம். அதற்காக வேண்டித்தான் வாழுகின்றோம். அதுதான் யதார்த்தம். அதை குர்ஆன் ஆயிரக்கணக்கான ஆயத்துக்களினூடாக அத்தாட்சிகளினூடாக நிரூபித்திருக்கிறது. நாங்கள் மீண்டும் எழுப்பாட்டப்படுவோம். அங்கே போய் டியூட்டி செய்ய முடியாது. அங்கே போய் யாருக்கும் டியூட்டி செய்ய முடியாது. அங்கே தொழுகை, நோன்பு, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், குழந்தை வளர்ப்பு என்று சொல்லி எந்த பொறுப்பும் அங்கே கிடையாது. அங்கே போய் உங்களுக்கு உங்களோட ரைட்ஸை கிளைம் பண்ணி கொள்ளையிலும். ஆனால் அங்கே போய் எனக்கோ உங்களுக்கோ யாருக்கும் டியூட்டி செய்ய முடியாது. எனவே நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிந்திப்பது, அதற்கு கற்றுக்கொள்வது தான் கல்வியினுடைய அடிப்படையான ஒரு நோக்கம். வெறுமனே எனக்கென்ன கிடைக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஈமான் கொண்டவர்கள், விசுவாசிகள், நாளை மறுமை நாளை பற்றி நம்பியவர்கள். நாளை கியாமத்துடைய நாளையில் யாருக்கும் கடமைகள் செய்ய முடியாது, ஆனால் உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இதை பற்றி மிக தெளிவாக விரிவாக நாங்கள் படித்திருக்கின்றோம், நம்பியிருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய மாணவ மாணவிகளே, அன்பு சகோதர நண்பர்களே, கல்வியினூடாக இது வெறுமனே இந்த வருடம் அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, இதே போன்று புதிதாக இந்த வருடம் பல்கலைக்கழக வாழ்க்கையை ஆரம்பிக்க இருக்கிறவர்கள், பல்கலைக்கழகங்களில் படித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், மதரசாக்கள் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் இது பொருந்தும். கல்வியினுடைய நோக்கம் இன்ஃபர்மேஷன் மட்டுமல்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷன். கல்வியினூடாக எனக்கு தெரியும் என்று சொல்லி பெருமைப்படுவதை விடவும், கல்வி என்னை மாற்றிவிட்டது, அதனால் நான் மாறியிருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்ள முடியும் என்றிருந்தால் அதுதான் மிகப்பெரிய பாக்கியம். அதே போன்று கல்வியினூடாக பிறரை வாழ வைப்போம், பிறருக்கு உதவி செய்வோம், பிறர் நலம் பேணுவோம். கல்வி என்பது வெறுமனே ஒரு சவைவலுக்கான வாழ்வாதாரத்துக்கான ஒரு வழியாக அதனை பார்க்க வேண்டாம். மூன்றாவது, கல்வியினூடாக தன்னுடைய கடமைகளை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். உரிமைகளை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் கடமைக்கும் உரிமைக்கும் இடையில் பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது. என்னுடைய கடமைகளை சரியாக நான் செய்யும் பொழுது பிறருடைய உரிமைகள் தானாக கிடைத்துவிடும். பிறர் அவர்களுடைய கடமைகளை சரியாக செய்யும் பொழுது என்னுடைய உரிமைகள் எனக்கு கிடைத்துவிடும். உதாரணமாக, ஒரு கணவன் தன்னுடைய கடமையை சரியாக அவர் செய்வார் என்றிருந்தால் அது நிச்சயமாக மனைவியினுடைய உரிமையாக இருக்கும், ரைட்ஸாக இருக்கும். கணவன் தன்னுடைய கடமையை செய்யும் பொழுது மனைவியினுடைய ரைட்ஸ் தானாக கிடைத்துவிடும். மனைவியினுடைய கடமையை செய்யும் பொழுது கணவனுடைய உரிமைகள், ரைட்ஸ் அது சரியாக கிடைத்துவிடும். ரெண்டு பேருமே கடமைகளை செய்யாமல் என்னுடைய ரைட்ஸ் எனக்கு கிடைக்கவில்லை, என்னுடைய உரிமைகள் எனக்கு கிடைக்கவில்லை என்ற உரிமை போராட்டத்தில் இரண்டு பேருமே குதித்து விடுவார்கள் என்றிருந்தால் அது வெறுமனே ஒரு சத்தமாகத்தான் இருக்குமே தவிர எந்த காரணம் கொண்டும் யாருடைய ரைட்ஸும் உரிமைகளும் பூர்த்தியாக மாட்டாது. எனவே இந்த நல்ல நேரத்தில் அனைவருடைய வாழ்க்கையும் வெற்றி பெற வேண்டும், அனைவருக்கும் வெற்றி கிடைக்க வேண்டும். பரீட்சையில் தோற்று போகலாம், பரீட்சையில் பெறுபேறுகள் முன்ன பின்னாகலாம், ஆனால் வாழ்க்கையில் தோற்று போகக்கூடாது என்ற அடிப்படையில் வாழ்க்கையை படித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையை படித்து வாழ்க்கையில் வெற்றி பெற இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும்.
அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் சென்ற வாரம் சூரத்துல் பக்கராவினுடைய 46வது திருவசனத்தை ஓதி நாங்கள் அது சம்பந்தமான சில விடயங்களை தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹுஷூ உடையவர்களுக்கு, இறையச்சம், உள்ளச்சம், இறையச்சம் உடையவர்களுக்கு தொழுகை என்பது அவ்வளவு பெரிய ஒரு பாரமான சுமையாக இருக்க மாட்டாது. யாரிடத்தில் உள்ளச்சம், இறையச்சம் இல்லையோ அவர்களுக்கு நிச்சயமாக தொழுகை என்பது மிகவும் கனமான, பாரமான ஒரு சுமையாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான் என்பதை பார்த்தோம். அதற்கு பிறகு நாங்கள் ஹுஷூ என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் கொஞ்சம் சற்று விரிவாக பார்த்தோம். அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த தொடரில் சொல்லுகின்றான், ஹுஷூ உடையவர்கள், ஹாஷிஈன் என்றால் யாரு? அல்லதீன யظுன்னூன அன்னஹும் முலாக்கூ ரப்பிஹிம், நாங்கள் அவர்கள் அல்லாஹுவை சந்திக்க இருக்கிறோம் என்று நம்பியவர்கள். யظுன்னூன் இங்க இருக்கிற வன் என்று சொன்னால் எண்ணிக்கொண்டவர்கள் அல்ல, நம்பியவர்கள். அவர்கள் நம்பியிருப்பார்கள். எதை நம்பியிருப்பார்கள்? நாங்கள் இரட்சகனை நிச்சயமாக தாங்கள் சந்திக்கக்கூடியவர்கள், நாங்கள் அவன் பால் திரும்பி சொல்லக்கூடியவர்கள் என்று உறுதியாக நம்பினவர்கள். நாங்கள் இங்கிருக்கிறது, எங்கிருந்தோ வந்தோம், இங்கே இருக்கிறோம், அவனிடத்திலே போய் சேர்ந்து விடுவோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே மிக அழகாக சொல்லுகின்றான், அல்லதீன யظுன்னூன அன்னஹும் முலாக்கூ ரப்பிஹிம், நாங்கள் அல்லாஹுவை சந்திக்க இருக்கிறோம் என்று உறுதியாக நம்பக்கூடியவர்கள், அவனின் பக்கமாக நாங்கள் திரும்பி போக இருக்கின்றோம் என்று உறுதியாக நம்பக்கூடியவர்கள். நாளை கியாமத்துடைய நாளையில் அவனுக்கு முன்னால் போய் நின்று கேள்வி கணக்குக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. எங்களுடைய வாழ்நாளை பற்றி கேட்பான், எங்களுடைய அறிவை பற்றி கேட்பான், எங்களுடைய தொழுகையை பற்றி கேட்பான். சுப்ஹானல்லாஹ், அவைகளுக்கு நாங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஒமன் நூகிஷ ஃபில் ஹிசாப், கேள்வி கணக்கில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாரிடத்தில் துருவி கேள்வி கணக்கு கேட்பானோ அவன் நிச்சயமாக நாசமாகி விட்டான் என்று சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாளை கியாமத்துடைய நாளையில் கேள்வி கணக்கை அல்லாஹ் லேசாக்கி வைக்க வேண்டும். அல்லாஹ்வை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம், அந்த நேரத்தில் எங்களுடைய கேள்வி கணக்கும் மிகவும் லேசாக அமைய வேண்டும். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும், தௌஃபீக் செய்ய வேண்டும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த இடத்தில் உலமாக்கள் ஒரு கருத்தை எழுதியிருக்கிறார்கள். அதாவது தொழுகையில் ஹுஷூ ஹுது என்பது ஷருத்தா அல்லது ஃபர்வா அல்லது அதனுடைய நிலைப்பாடு என்ன? ஏன்னா நாங்கள் இவ்வளவு நாளும் படித்த பாடங்களில் ஹுஷூ ஹுது என்பது தொழுகையினுடைய ஷருத்தாகவோ ஃபர்வாகவோ நாங்கள் படித்தில்லை. ஆனால் குர்ஆன் ஹுஷூ ஹுதுவை பற்றி மிகவும் ஆழமாக பேசியிருக்கிறது. யுராஉன் அன்னாஸ், மக்களுக்கு காண்பிப்பதற்காண்டி தொழமாட்டார்கள், சோம்பேறிகளாக தொழுகையில் நிற்க மாட்டார்கள், அல்லாஹுடைய சிந்தனையுடன் தான் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன், அதே போல கத் அஃப்லஹல் முஃமினூன அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். தொழுகையை பற்றி பேசும் பொழுது தொழுகையுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உள்ளச்சத்தையும் இறையச்சத்தையும் சேர்த்து பேசியிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஹுஷூ ஹுது என்பது தொழுகையில் எந்த நிலையில் இருக்கிறது, அது ஃபர்லா ஷருத்தா என்ற விஷயத்தில் இமாம்கள் 4 இமாம்களுடைய பார்வையிலேயும் ஹுஷூ ஹுது என்பது கட்டாயம் தொழுகையில் இருக்க வேண்டும். அதை வைத்து தொழுகை ஃபர்லா பாத்திலாகிவிட்டது அல்லது தொழுகை இப்படியாகிவிட்டது என்று சொல்லி நன்மைகளை பற்றி பேசுவதற்கு, அதற்கு மார்க்ஸ் அது சம்பந்தமான புள்ளிகள் போடுவதற்குரிய அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. தொழுகையினுடைய வெளிரங்கத்தை பார்த்து இது ஃபிக்ஹுடைய எல்லைகளுக்கு உட்பட்ட வகையில் இந்த தொழுகை சரி என்று சொல்லி தீர்ப்பு சொல்லக்கூடிய அளவுக்குத்தான் எங்களுக்கு என்ன இருக்கிறது, சரிவிலை சொல்லக்கூடிய சக்தி இருக்கிறது. அல்லாமல் ஒரு மனிதனுடைய ஆத்மா, ஒரு மனிதனுடைய உள்ளம், அதில் என்ன ஊசலாடியது அது அல்லாஹ்வுக்குத்தான் தெரியும். அது அல்லாஹுடைய கையில் தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கருத்தை 4 இமாம்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், இந்த ஹதீஸ்களையும் இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை எல்லாம் ஆதாரமாக வைத்து ஹஜ்ரத் இமாம்
கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொழுகையினுடைய ஷரத்துக்கள் ஒரு ஷரத்தாக, நிபந்தனைகள் ஒரு நிபந்தனையாக உள்ளச்சத்தையும் ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அதை சொல்லிவிட்டு அதுக்கு அழகான விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சொல்லுகிறார்கள், மனிதனுடைய உள்ளம் எப்பொழுதுமே அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அதாவது மனிதன் எப்பொழுதுமே நிகழ்காலத்தில் வாழ வேண்டும். மனிதனுக்கு இருக்கிற பிரச்சனை 2 பிரச்சனை தான். ஒன்றோ எதிர்காலத்தில் வாழக்கூடிய மனித சமூகம், இறந்த காலத்தில் வாழக்கூடிய மனித சமூகம். இதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது, வலா தஹாஃபு வலா தஹ்ஸனு, கவலைப்படவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். கடந்த காலத்தை நினைத்து 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 கவலைப்பட வேண்டாம். ஏனென்றா நேற்றைய நாள் என்பது வெறுமனே ஒரு கற்பனை தான். சில ஞாபகங்கள், சில இமேஜ். நேற்று என்ன நடந்துச்சு, இது என்ன சாப்பிட்டோம், யார் ஏசினாங்க, யார்கிட்ட லொஸ்தானன், யார் இப்படி சொன்னாங்க, மாமி இப்படி சொன்னா, மருமகள் இப்படி சொன்னா, வீட்டுக்குள்ளே இது நடந்துச்சு, கணவன் இப்படி சொன்னார், மனைவி இப்படி சொன்னார், நேற்று சண்டை பிடிச்சாங்க. இது எல்லாமே நேற்று நடந்தவைகள் அனைத்தும் ஒரு ஞாபகம், அவ்வளவுதான், வேறொன்றுமே கிடையாது. அது இப்போ சும்மா ஒரு கற்பனையாக பார்க்க முடியும், அவ்வளவுதான். நேற்றைய நாள் என்பது அது ஒன்றுமில்லை. நாளை என்பது என்னுடைய கையிலே இல்லை. நாளை என்பது என்னுடைய கையிலே இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும், ஏண்ட குழந்தைகள், ஏண்ட மனைவி, ஏண்ட கடை என்று சொல்லி எல்லாம் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். நாளைக்கு என்ன நடக்கும் எங்களோட கையிலே இல்லை. இப்ப இதுதான் ஏண்டது. இதில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், ஆரோக்கியமாக வாழுகிறேன், சுகதேகியாக இருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது. என்ன நான் நினைத்தால், நீங்கள் உங்களை நினைத்தால், நாங்கள் வாய் நிறைய சொல்ல வேண்டியது அல்ஹம்துலில்லாஹ் மட்டும்தான். அல்ஹம்துலில்லாஹ் மட்டும்தான். சொல்லுவதற்கு எம்மாத்திரமோ அல்ஹம்துலில்லாஹ்க்கள் இருக்கிறது. இதை நாங்கள் படித்திருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் எந்த ஒரு கட்டத்திலும் நிகழ்காலத்தில் வாழுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். எல்லா சந்தர்ப்பத்திலும் கடந்த காலத்தை மறந்து விடுங்கள், எதிர்காலத்தை மறந்து விடுங்கள். எதிர்காலம் என்பது எங்களுடைய கையிலே இல்லை, கடந்த காலம் என்பது எங்களுடைய கையை விட்டும் நகர்ந்து போய்விட்டது. நிகழ்காலம் எங்களுக்கு கிடைத்திருக்கிற வரம், அது ஒரு பாக்கியம். அதனை பாக்கியமாக பாவிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும், தௌஃபீக் செய்ய வேண்டும். அதனை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடுத்த ஆயத்தினூடாக மீண்டும் பனு இஸ்ராயில், ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குழந்தைகளுடன் விழித்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இஸ்ராயீலின் மக்களே என்று அல்லாஹ் விழித்து பேசுகின்றான். இதற்கு முந்தின ஆயத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யா பனி இஸ்ராயீல் என்று பேசியது போல இங்கேயும் யா பனி இஸ்ராயீல என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விழித்து பேசி மீண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு சொல்லுகிறான், உஸ்குரு நிஅமதி, என்னுடைய அருட்கொடைகளை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். அல்லதி அன்அம்து அலைக்கும், நான் உங்களுக்கு நிஅமத்தாக, அருட்கொடைகளாக, என்னுடைய நிஅமத்தாக உங்களுக்கு தந்த, உங்களுக்கு அருள் பாவித்த நிஅமத்துகளை, அருட்கொடைகளை நீங்கள் ஒரு கணம் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். வஅன்னி ஃபضلتكم على العالمين, நிச்சயமாக நான் உங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றேன், உங்களை உயர்த்தி வைத்திருக்கின்றேன், உங்களுடைய அந்தஸ்துகளை, தரஜாக்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறேன், இதனை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அகிலத்தாரை விட உங்களை நான் நிச்சயமாக மேன்மையாக்கி வைத்திருப்பதையும் நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பனு இஸ்ராயீல்களுக்கு சொல்லிவிட்டு அப்படியே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு போகிறான். இந்த இடத்துல படிக்க வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், ஒரு விடயத்தை சொல்லுவதற்கு அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பத்தில் மிகவும் ஒரு வரியாக சொல்லிவிட்டு, அதாவது 39வது திருவசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யா பனி இஸ்ராயீல் அஸ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வஅஃபு பிஅஹ்தி ஊஃபி பிஅஹ்திக்கும் வஇய்யாய ஃபர்ஹபூன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆரம்பத்தில் சொன்னான், நான் உங்களுக்கு எம்மாத்திரமோ நிஅமத்துகள் செய்திருக்கிறேன், எனவே நீங்கள் நான் உங்களுடன் செய்து கொண்ட வாக்குறுதிகளை
நான் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய கட்டளைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள், நீங்கள் என்னையே பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பை முதலாவது சொன்னான். சுருக்கமாக சொன்னான், நான் உங்களுக்கு இவ்வளவு நிஅமத்துகள் செய்திருக்கிறேன், என்னுடைய நிஅமத்துகளை ஞாபகப்படுத்தி பாருங்கள், எம்மாத்திரமோ நிஅமத்துகள் செய்திருக்கிறேன். எனவே நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய, நான் உங்களுடன் போட்டுக்கொண்ட, நீங்கள் என்னுடன் செய்து கொண்ட வஅஃபூ பி அஹ்தி, என்னுடன் நீங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள், நான் நிச்சயமாக உங்களுக்கு செய்ய வேண்டியவைகளை நான் நிறைவேற்றுவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி, அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலோட்டமாக சத்தினச் சுருக்கமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லிவிட்டு இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 47வது திருவசனத்தின் ஊடாக விலாவாரியாக பேசப் போகிறான். பனு இஸ்ராயீலுக்கு நாங்கள் செய்த உபகாரங்கள் என்ன, நிஅமத்துகள் என்ன. ஆரம்பத்தில் தொட்டு காட்டி விட்டு ஏராளமான நிஅமத்துகளை உங்களுக்கு செய்திருக்கிறேன், எனவே நீங்கள் இப்படியெல்லாம் என்னுடன் நடந்து கொள்ள வேண்டும், நீங்கள் உண்மைக்கு முரணாக நடக்கக்கூடாது, உண்மையை ஒருபோதும் மறைக்கக்கூடாது, உண்மையை எத்தி வைக்க வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புத்தி சொல்லிவிட்டு இப்பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட நிஅமத்துகளை எல்லாம் செய்தான், எப்படிப்பட்ட அருட்கொடைகளை அல்லாஹ் செய்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விலாவாரியாக இங்கே பேசப் போகிறான். அதில் ஒன்று சொல்லுகிறான், வத்தகூ யௌமன், மீண்டும் ஒரு புத்திமதி, மறுமை நாளுடைய புத்திமதி என்ற குர்ஆனை நீங்கள் பிரட்டினா குர்ஆனில் அதிகமாக இருக்கிற தலையங்கம் 2 தலையங்கம். ஒன்று அல்லாஹுவை பற்றி இருக்கும், மறுமை நாளை பற்றி இருக்கும். அல்லாஹுவை பற்றி இருக்கும், மறுமை நாளை பற்றி அல்லாஹ் பேசுவான். இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வத்தகூ யௌமன், நீங்கள் ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு என்ன கூத்தும் உங்களுக்கு போடேனும், நாளைக்கு ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள் யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா, அந்த நாள் எப்படிப்பட்ட நாள், அந்த நாளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். ஆரம்பத்திலும் சொன்னான், அல்லதீன யظنون அன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம், நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கின்றோம், அவனின் பக்கமாக திரும்பி போக இருக்கின்றோம். அது ஒரு நாள். அந்த நாளையில் அல்யோம நஹ்திமும், வாய்க்கு பூட்டு போட்டுடுவோம். அல்யோம், அல்யோம் என்று குர்ஆனில் வரும். அந்த நாள், அந்த நாள், அந்த நாள், அந்த நாளையில் பூமி சொல்லும். அந்த நாளையில் மனிதனுடைய உடம்புகள் பேசும். லிம ஷஹித்தும் அலைனா காலு அன்தகன அல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை. மனிதனுடைய ஆத்மா மனித உடம்பை பார்த்து கேட்கும், ஏனப்பா எங்களுக்கு எதிராக நீங்கள் சாட்சி சொல்கிறீங்க, எங்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? அப்போ சொல்லுவாங்க, அன்தகன அல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை. உலகத்தில் பேசியது வாய் மட்டும்தான், ஆனால் வாய் தான் பேச வேண்டும் என்ற கட்டாயம் அல்லாஹ்வுக்கு கிடையாது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பனு இஸ்ராயீல்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்த நிஅமத்துக்களை, அருட்கொடைகளை இப்பொழுது விலாவாரியாக பேச இருக்கின்றான். வரக்கூடிய வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் இதிலிருந்து படிப்போம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளையும் அருட்கொடைகளையும் நானும் நீங்களும் சிந்தித்து பார்ப்போம். நல்ல பெற்றோர்களை தந்தான், அல்ஹம்துலில்லாஹ். நல்ல மனைவி மக்களை தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். ஆரோக்கியமாக வாழ வைத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். அனைத்துக்கும் மேலாக இஸ்லாத்தை தந்திருக்கிறான், முஸ்லீமாக வாழ வைத்திருக்கிறான், ஏகத்துவத்துடன் வாழ வைத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு மேலாக ஒரு உண்மையான விசுவாசியாக ஈமானுடன் வாழ்வதற்கு அல்லாஹ் துணை செய்திருக்கிறான். அல்லாஹ் அதில் எங்களை நிலையாக்கி வைப்பானாக, அல்ஹம்துலில்லாஹ். எத்துணை அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும், எத்தனை அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். வெளிவாசலுக்கு போய்விட்டு வந்தும் சொல்லுவது அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஸ்ஹப அன்னி அல் அதா வ ஆஃபானி. தூங்கி எழும்பிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானி பஅத மா அமாத்தனி. ஒவ்வொருத்தரும் இந்த ஆயத்தை சூரா பக்ராவினுடைய இந்த 47வது ஆயத்தை பனு இஸ்ராயீலை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், உஸ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும். உங்களுக்கு நான் அருட்கொடையாக தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை நீங்கள் ஒரு கணம் நினைவூட்டி பாருங்கள் என்று சொன்னது போல எங்களுக்கும் அந்த ஆயத்தை சொல்லுகிறது, உங்களுக்கு நான் தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை நீங்கள் ஒரு கணம் நினைவூட்டி பாருங்கள்.
அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்து மரணிக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.